இன்றைக்கி வந்து நம்ம லெமன் ரைஸ் பண்ணலாம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சதான் லெமன் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு. ஆனால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும் லெமன் ரைஸ் பண்ணுறதில்ல, இல்லை புளி சாதம் பண்ணுறதில்ல. அதே மாதிரி நான் எந்த ஸ்டைலில் நான் லெமன் ரைஸ் பண்ணுறேன் அதான் உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இதுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ ரைஸ் வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். இதுக்கு நான் 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் ரைஸ்க்கு வந்து நான் 2 பழம் போட்டிருக்கேன். ஏன்னா நான் வந்து சூடாக ரைஸ் வச்சு ஆற வச்சுருக்கேன். லைட்டாக கொஞ்சம் ஆற வச்சு அதுக்கு சால்ட்டும் போட்டு லெமனையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன். கொஞ்சம் நேரம் அதை ஊற வச்சுருவேன் நல்லா ஃபுல்லாக. அதோடு லெமன் ரைஸும் லெமனும் அந்த ரைஸும் ஒன்றாகிற மாதிரி இது பண்ணிடுவேன் நான். இப்போ நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் குக்கிங் ஆயில் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டு கொஞ்சம் கடுகு போட்டுடலாம். நம்ம வந்து லெமனை வந்து ரொம்ப ஊற்றி கொதிக்க வச்சோன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து மாறிடும். லெமன் ரைஸோட டேஸ்ட்டே தெரியாது. இப்போ வரமிளகாய் போட்டிருக்கேன், கருவேப்பிலை போடலாம். நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தான் வந்து நான் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இல்லைன்னா ஒரு மாதிரி அது கலர் சேஞ்ச் ஆயிரும், கருகிடுவ மாதிரினா ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இதை நான் அப்படியே ஊற்றினேன்னா என்ன மஞ்சத்தூள் ஸ்மெல் அடிக்குமான்னு பார்க்க, அப்படியே போட்டால் மஞ்சத்தூள் ஸ்மெல் வருமானு பார்ப்பீங்க. கிடையவே கிடையாது, மஞ்சத்தூள் ஸ்மெல் சுத்தமாக வராது. நான் என்ன நல்ல எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ணுறதுனால சுத்தமாக வராது. அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த லெமன் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்குது. நம்ம இப்போ இந்த லெமனை அதிலே சாப்பாட்டிலே புழிஞ்சதுனால கொதிக்க விட தேவையே கிடையாது. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் நம்ம இதை. இந்த ஸ்டைலில் ஒரு தடவை நீங்கள் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு லெமன் ரைஸ் சாப்பிட்டு நல்லாயிருக்கும். இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஹாய், வாங்க இன்றைக்கி நம்ம புளி சாதம் பண்ணலாம். அதுக்கு நான் ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் எண்ணெய் நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் நீங்கள். அதுக்கு நான் கடலைப்பருப்பு நிறைய போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய போட்டால் புளி சாதத்தில். நீங்கள் வேணால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ கடுகு போட்டலாம். இதில் நீங்கள் நிலக்கடலைன்னு சொல்லுவாங்கள்ல, அது போட்டுக்கலாம் நீங்கள். அதில் இது 2 நல்லா பொரியட்டும். நல்லா கடுகு பொரியட்டும். வரமிளகாய் போட்டுடலாம். நம்ம வரமிளகாய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போடலாம் கொஞ்சம். நம்ம இது நல்லா பொன்னிறமும் வதங்கணும். அதுக்கப்புறம் நான் புளி கொஞ்சம் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். புளி ஊற வைக்க தெரியும்ல, அதனால நான் காட்டலை. அதை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ புளி எடுத்துகிட்டு அதை ஊற வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கலாம். நம்ம கரைச்சி கொஞ்சம் நல்லா வடிகட்டி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த இதில் ஊற்றிடலாம். நம்ம ஊற்றிட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கேன், மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். நான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதி வரட்டும். மஞ்சத்தூள் வேணான்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் நீங்கள். மஞ்சத்தூள் போட்டால் நல்லா கொஞ்சம் நிறைய இதில் போட்டாலும் நல்லா மஞ்சளாக இருக்கும் அந்த புளி சாதம் நம்மளுக்கு. இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும் புளி சாதம். இன்னும் கொஞ்சம் கூட திக்காக இருக்கணும். நான் இது திக்காக இருந்தால் ரொம்ப போட்டு பிணைகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு. இந்த பதத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும். நான் இப்போ வந்து வெந்தய பொடி போட்டிருக்கேன். வறுத்து அரைச்சிருக்கேன். நான் அரைச்சி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்குவேன். வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வெந்தய பொடி வந்து கொஞ்சமாக அரைச்சா அரைப்படாது. அதனால் நிறைய நம்ம வறுத்து அரைச்சி வச்சுக்கலாம். அதை போடுறேன் லாஸ்ட்டில். நீங்கள் அதில் வேணால் மிளகாய் வேணால் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வெந்தயத்தோடு சேர்த்து மிளகாவையும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். மிளகாய் போட்டால் ரொம்ப காரமாக இருக்கும், நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு புளியோதரை மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நான் ரைஸ் ஆல்ரெடி ஆற வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு அந்த மிக்சரை இந்த புளி இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும் புளி சாதம். பாருங்கள், இது ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நீங்கள் சைட் டிஷ் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை வச்சுக்கலாம். நாங்கள் வந்து சுண்டல் மசாலா வச்சுருந்தோம். இதுக்கு சிப்ஸ் இருந்தால் கூட ஓகே தான், நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு ஒருத்தவங்க
தேங்காய் துவையல் அரைப்பாங்க, அது வச்சுக்கலாம். நம்மளுக்கு என்னென்ன விருப்பம் தோணுதோ அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம் நம்ம புளி சாதம். இந்த மெத்தடில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு என்கிட்ட எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய். ஹாய், இன்றைக்கி வந்து தக்காளி சாதம் பண்ண போகிறேன். இதில் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன், பொன்னி ரைஸ். அதுக்கு 4 தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்திருக்கேன். புதினா என்கிட்ட இல்லை, அதனால் எடுக்கலை. வேணுன்னா புதினா எடுத்துக்கலாம். வெங்காயம் 1 வெங்காயம் எடுத்திருக்கேன். தேவையான அளவு மிளகாத்தூள், கீ எடுத்திருக்கேன், மஞ்சத்தூள், பட்டை, கிராம்பு அதெல்லாம் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயும் நெய்யும் சேர்ந்து தான் ஊற்றணும். நெய் அதிகமாக தான் ஊற்றணும். எண்ணெய் காயட்டும். நம்ம எடுத்து வச்ச பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டுடலாம். இது பண்ண பிறகு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நான் பச்சை மிளகாய் போடலை, ரொம்ப காரமாக இருக்கனால போடலை. கொஞ்சம் பொரிஞ்சிடுச்சு. இப்போ புதினா போட்டுறேன், கொத்தமல்லி போட்டுறேன். வெங்காயம் கொள்ளும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நம்ம தக்காளி போடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் போடலாம். இதை நல்லா மசியணும். நான் நல்லா வதங்கினதுக்கப்புறம் காமிக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது போடுறேன், அதிலே போட்டு வதங்கட்டும். இந்த பச்சை ஸ்மெல்லாம் அதிலே போயிடும் தக்காளி வதங்குறப்ப. தக்காளி நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள்லாம் போடலாம். மஞ்சத்தூள் போடுறேன், மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிடலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லாம் நல்லா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு. இந்த மசாலா மட்டும் கொஞ்சம் வதங்கட்டும். இந்த மாதிரி நல்லா தக்காளி எல்லாம் மசியணும். இதில் வந்து கடைசியில் தான் சால்ட் போடணும். ரெண்டு கப் ரைஸ் எடுத்திருக்கேன். மேலே 4 கப் தண்ணி ஊற்றுறேன். நல்லா கொதி வரட்டும். நம்ம ரைஸ் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். இன்னும் சால்ட்டு போடல. கொதிக்கட்டும் நல்லா. இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம சால்ட்டு போட்டுடலாம் தேவையான அளவு. ஒரு கிளறு விட்டு இப்போ நம்ம ரைஸ் போட்டுடலாம். நம்ம நல்லா கொதி வந்துடுச்சு, நான் ரைஸ் போட்டுடலாம். இதை நல்லா ஊற வச்சுருக்கேன் நான் ஒரு 10 நிமிஷம்.
பொன்னி ரைஸ் தான் இருக்குது, நம்ம சாப்பாட்டு ரைஸ் இருக்குல்ல அதான் எடுத்துருக்கேன். ஏன்னா பாஸ்மதி ரைஸ்லேயும் போட்டுக்கலாம். நல்லா கொதி வரட்டும்ல. சால்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கலாம். கொஞ்சம் பத்தலை. நிறைய தக்காளி போட்டோம்னாலும் நம்ம ரொம்ப புளிப்பாயிரும் தக்காளி. நாலு தக்காளி தான் போடணும். ரொம்ப புளிப்பாக இருந்தால் 3 கூட போட்டுக்கலாம் நம்ம. இது எனக்கு அந்தளவுக்கு புளிப்பு இல்லை, அதனால் 4 போட்டேன். தண்ணியெல்லாம் லைட்டாக இஞ்சின பிறகு நம்ம விசில் போட்டுடலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் விசில் போட்டுறேன். 3 விசில் விடணும். நல்ல விசில் அடங்கிடுச்சு. சரி, தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா இருக்கா? இது செஞ்சு பாருங்க. தக்காளி நிறையவும் இல்லை பாருங்க. தக்காளி எல்லாம் மசிஞ்சிச்சு. இல்லை வேணா நீங்கள் கொத்தமல்லி மேலே தூவிக்கலாம், புதினா தூவிக்கலாம். ஹாய், இன்னைக்கு வந்து நம்ம அரிசி பருப்பு சாதம் பண்ணலாம். பருப்பு சாதம்னு சொல்லுவாங்க. அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ குக்கரில் செய்யலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நெய் கொஞ்சம் ஊற்றுறேன். நெய் கொஞ்சம் எவ்வளோ வேணுமோ ஊற்றிக்கலாம். நெய் போட்டு நல்லா காயட்டும். இது கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம 10 மினிட்ஸ் தான் ஆகும் இதுக்கு. இந்த அரிசி ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. அரிசியும் பருப்பையும் வந்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். 1 கப் ரைஸ் எடுத்தோன்னா 1/2 கப் அரிசி பருப்பு எடுக்கணும். நான் 2 கப் எடுத்திருக்கேன். 1 கப் பருப்பு எடுத்திருக்கேன் நான். இப்போ காஞ்சிச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கடுகு சேர்த்துடலாம். இப்போ கடுகு பொரியட்டும். இதை ஒருத்தவங்க வந்து பச்சை மிளகாய் போட்டு செய்வாங்க. நான் வந்து வரமிளகாய் போட்டு தான் செய்வேன். இது இந்த மாதிரி வரமிளகாய் போட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் ஜீரகம் போடுறேன். அடுத்து உடனே வரமிளகாய் போட்டுடலாம். கருவேப்பிலையும் வெங்காயமும் நறுக்கி வச்சுட்டு அதை போட்டுறேன். இதை நல்லா வதங்கிட்டோம். வதங்கின பிறகு தக்காளி போடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் தக்காளி போட்டுக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ நான் கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்தது காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வரமிளகாய் வேறு போட்டுக்கோம், அதனால கொஞ்சமாக போட்டுக்கலாம் காரம். போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலோட நல்லா மிக்ஸ், வெங்காயம் தக்காளியோட இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. மிளகாத்தூள் மஞ்சள் எல்லாமே. நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 3 கப் எடுத்திருக்கேன், அதனால் 6 கப் தண்ணி ஊற்றுறேன். கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். அதில் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இதனால் கொதி வந்தோடனே அரிசியும் பருப்பையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் அரிசியும் பருப்பையும் சும்மா நான் கழுவி மட்டும் தான் வச்சுருக்கேன். எதுவும் பண்ணல, சும்மா 2 கழுவி வச்சுருக்கேன், அவ்வளோதான்.
நான் 3 கப் எடுத்திருக்கேன். 2 கப் அரிசி, 1 கப் பருப்பு. இது கொதி விட்டதுக்கப்புறம் ரைஸ் பண்ணலாம். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. ஸ்மெல்லு சூப்பராக, ஆளே தூக்குற மாதிரி ஸ்மெல்லு, பயங்கர ஸ்மெல்லாக இருக்குது. இப்போ நான் அரிசி போட்டுக்கிறேன். அரிசி நான் வந்து ஊற வைக்கல, கழுவி மட்டும் தான் வச்சுருக்கேன். அரிசி போட்டு நல்லா கொதி வந்தோடனே ஒரு 2-3 விசில் போடலாம். ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் நம்மளுக்கு. இப்போ நம்ம சால்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் சுண்டட்டும், அதுக்கப்புறம் விசில் போடலாம். இப்போ வந்து அரிசி போட்டு நல்லா கொதிக்குது. கொஞ்சம் தண்ணி இருக்கப்பே மூடி வச்சா தான் விசில் வந்தால் கொஞ்சம் அடி பிடிக்காது நம்மளுக்கு. இப்போ கொஞ்சம் தண்ணி இருக்கப்பே நான் மூடி வச்சிடுறேன். ஒரு 3 விசில் விடுறேன். நம்ம பாஸ்மதி ரைஸ் மாதிரி இந்த ரைஸ் இல்லை, கொஞ்சம் தண்ணி இருக்கும் போது இது பண்ணால் தான் நம்மளுக்கு கொலையா நல்லா அடி பிடிக்காது. நல்லா ஒரு 3 விசில் வந்து ரைஸ் சாப்பிட்றேன். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. இது மாதிரி செஞ்சு பாருங்கள்.